அங்கதான் நான் உங்க அக்கிலா. நான் இனிமே உங்களுக்கு காட் ஸ்டோரிஸ் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காட் ஸ்டோரி வந்து கணேஷாவோடது. லார்ட் கணேஷாவுடைய காட் ஸ்டோரி வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி சொல்றேன். ஒரு நாள் வந்து பார்வதி வந்து நந்திக்கு பூ மாலைலாம் போடுறதுக்கு வெளியில வராங்க. கைலாயத்துல நந்தி அங்க இல்லை. சரி, நந்தி இல்லை, நம்மளே யாராச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மஞ்சளை வச்சு ஒரு உருவத்தை கிரியேட் பண்றாங்க. அதை வச்சு கிரியேட் பண்ண உடனே அதுல இருந்து ஒரு குட்டி பையன் வரான். அவன் பேரு கணேஷ். அதனால அவங்களுடைய அம்மா வந்து குடிக்க போறாங்க. காவல் காத்துக்கு ஒரு நாள் சொல்றாங்க. கணேஷ் வந்து காவல் காத்துட்டு இருக்கான். அவங்க அப்பா சிவா வந்து வராரு நந்தியோட. அப்போ அவர் வந்து என்ன இந்த குட்டி பையன் எங்கேயே காவல் காக்கறா அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ இங்க என்ன பண்ற, நான் உள்ள போகணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கணேஷ் சொல்றான், எங்க அம்மா உள்ள விடக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருக்காங்க, அதனால நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிவனுக்கு கோபம் வந்து அவர் கையில இருந்த திரிசூலத்தை எடுத்து கணேஷோடைய தலைய அப்படியே கட் பண்ணிடுறாரு. ஸோ கட் பண்ண உடனே கணேஷ் வந்து அம்மா அப்படின்னு கத்துறாங்க. உள்ள பார்வதி ஓடி வராங்க. வெளியில வந்தோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இப்படி சிவன் தான் கட் பண்ணியிருக்காரு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல் ஃபார்ம் அதான் காளி அகிலாண்டேஸ்வரி எல்லா ரூபத்தையும் எடுத்து உக்கிரமா இருக்காங்க. எல்லா தேவரும் எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சிவன் வந்து என்னன்னா காட்டுக்கு போய் அவங்களுடைய என்னன்னா ஒரு குட்டி யானையோட தலையை வெட்டி கணேஷ்க்கு வச்சு அப்படியே உயிர் கொடுத்துடுறாரு. கணேஷ் எழுந்துடுறாரு. இது ஒரு ஸ்டோரி. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஸ்லோகம். கணபதி மந்த்ரா அப்படின்னா ஒன்று இருக்கு. அதை எப்போ சொல்லணும். வக்ரதுண்ட மகாகாரிய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தேங்க்யூ.